பாடத்திட்ட மாற்றம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேசி வருகிறார். படிப்படியாக நம்முடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற முறையில் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களை இங்கே சிறப்பான முறையில் வழங்கினார்கள். இந்த அரசை பொறுத்தவரையிலும் பல்வேறு நிலைகளில் இன்று ஒவ்வொரு நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறது என்பதை தொலைக்காட்சியிலும் பத்திரிகையும் இன்றைக்கு பாராட்டி வருகிறது. அதற்கு காரணம் வெளிப்படைத்தன்மையோடு கல்வித்துறை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை இங்கே வந்திருக்கிற அருளாளர் அத்தனை பேருக்கும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற போது அதைத்தான் இங்கே சிறப்பான முறையில் உரையாற்றுகிற போது இந்த கருத்துக்களை சொன்னார். ரேங்க் சிஸ்டம் எப்படி ஒரு மாணவனுடைய உள்ளங்களிலே எப்படி பணிந்திருக்கிறது, அழுத்தத்தை தருகிறது என்பதை நாங்கள் காணுகிற போதுதான் நான் முதலே வந்தவுடனேயே எங்கள் துறைக்கு அந்த உத்தரவை நான் வழங்கினேன். ஏனென்று சொன்னால் நான் பல நேரங்களிலே பார்க்கின்ற போது, நான் அமைச்சராக இருக்கின்ற போதும் சரி, இங்கே இருந்து ஈரோட்டிலிருந்து புறப்பட்டு நாமக்கல் வழியாக திருச்சிக்கு செல்கிற போது ஒவ்வொரு இடங்களிலும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த தட்டிகளை அங்கே இருக்கின்ற வண்ணத்தட்டிகளாக அங்கே அமைந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது சில மாணவர்கள் முதலிடம், இரண்டாம் இடம், மூன்றாவது இடம் என்று பெறுகிற போது அந்த மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தருகிறதே தவிர, ஆனால் அதே நேரத்தில் 19 லட்சம் மாணவர்களிலே பயிற்சி பெறுகிறார்கள், அவர் தேர்ச்சி பெறுகிறார்கள், அவருடைய மனங்களிலே அழுத்தம் இருக்கிறது. இந்த அழுத்தத்தை போக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டது என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன்.